வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஐடியாவோடு வந்திருக்கேன். இது ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா தான், ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்னு கூட. இதோட யூஸ் வந்து எப்போதும் இருக்கும். இந்த பிஸ்னஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் சூப்பராகவே ரன் பண்ணலாம். அப்படி என்ன பிஸ்னஸ்னால், பைக் பாலிஷ் மேக்கிங் பிஸ்னஸ். இதுவாக ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. சாதாரணமாக இந்த பாலிஷை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் எப்படி நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பெரிய பெரிய மிஷினரியோ ஃபார்முலாவோ எதுவும் தேவையில்லை. சிம்பிளாக நம்ம வீட்டிலே மேக் பண்ண முடியும். அதுவும் குறைஞ்ச ரேட்லேயே நம்மளால் ரெடி பண்ணி ஹை ப்ராஃபிட்டில் சேல் பண்ணலாம். பைக்கோட யூசேஜ் எப்போதும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த பாலிஷ் மேக் பண்ணி நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னா, இந்த பாலிஷ் எப்படி மேக் பண்ணணும், இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, தென் இதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, அதிலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம், தென் எங்கே எப்படிலாம் சேல் பண்ணலாம். ஓகேங்களா, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கண்டென்ட் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பாலிஷ் மேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன். கட்டிங் ஆயில், இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் கூட சொல்லலாம். இது வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஃபேக்ட்ரிஸில் வந்து இது கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாட்டர், நம்ம பியூரிஃபையரான ஆர்ஓ வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வினிகர், எல்லாருக்கும் தெரியும், க்ளீனிங் பர்பஸ்க்காக அதிக அளவு யூஸ் ஆகிற ஒரு லிக்யூடு. அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம் எதுக்குன்னா, நம்ம ப்ராடக்ட்டுக்கு யூனிக்கான ஏதாவது ஒரு ஸ்மெல் இருக்கலாம். அப்படி இருந்தால் கொஞ்சம் நம்ம கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம் இல்லை, இந்த மாதிரி ப்ராடக்ட்காகவே எக்ஸ்ட்ரா ஸ்மெல்லுக்காக இந்த பெர்ஃப்யூம்லாம் ரெடி பண்ணுறாங்க. நம்ம பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரியிலுமே நம்ம மொத்தமாக ஆர்டர் பண்ணி கூட நம்ம வாங்கிக்கலாம். இவ்வளோ தான் நம்ம பைக் பாலிஷ் செய்கிறதுக்கு தேவையான மொத்த இன்க்ரீடியண்ட்டு. அதுக்கப்புறம் பேக்கேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 200 ml 500 ml ஸ்ப்ரே பாட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ப்ரே பாட்டிலாக ஸ்டிக்கரிங் பண்ணி நம்ம சேல் பண்ணிடலாம். ஓகேங்களா, தென் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்கிறேன். மேலே சொன்ன மொத்த இன்க்ரீடியண்ட்டையும் மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மிஷின் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய லெவலில் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகும். மிஷின் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இவ்வளோ தான் மொத்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ஸு. இப்போது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது, பிளேஸ் வந்து நம்மளுக்கு ரெண்ட்டாக எடுத்திருந்தோன்னா ஒரு 20,000 வரும். இல்லை நம்ம வீட்டிலே இடம் இருந்தால் கூட நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி நம்ம வெளியே மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம செட்டு மாதிரி இருந்தாலும் கூட போதும், நம்ம வச்சு பண்ணிக்கலாம். தென் மிக்சிங் மிஷின் பார்க்கும்போது ஒரு 20,000 வரைக்குமே நம்மளுக்கு ஒர்த்தான மிஷினாகவே இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கட்டிங் ஆயில் பார்க்கும்போது ஒரு 100 லிட்டருங்கும் போது நம்ம வந்து ஒரு 1 மந்த்துக்கு தேவையான மொத்தமான ஒரு கட்டிங் ஆயில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு யூஸாக இருக்கும். ஏன்னா இதான் மெயினான இன்க்ரீடியன்ட் பார்க்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு 1 லிட்டர் வந்து 130 ரூபா வரைக்குமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த ரேஞ்சிலவே நம்ம வாங்கினாலும் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸில் ஷாப்பில் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். ஓகேங்களா, அந்த கட்டிங் ஆயில். அதுக்கப்புறம் பெர்ஃப்யூமுக்கு ஒரு 2000 ருபீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பாட்டில் பார்க்கும்போது 100 லிட்டர் நம்ம கட்டிங் ஆயில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 12,000 ஸ்ப்ரே பாட்டில் வாங்க வேண்டியிருக்கும். நம்மளோட ஃபார்மலாக குவாலிட்டியான ப்ராடக்ட் வாங்கினா கண்டிப்பாக ஒரு 12,000 ரேஞ்சில் வரும். தென் அதர் காஸ்ட்னு பார்க்கும்போது இந்த ஸ்டிக்கரிங்லாம் பண்ணலாம். இன்னும் நம்ம ப்ராடக்ட் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ மொத்தமாக ஒரு 70,000 அந்த ரேஞ்சுக்குலாம் வந்தாலும், அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்க்கும்போது இந்த நம்ம ஒரு ஹை லெவலில் பண்ணணும்னா ஜிஎஸ்டி நம்பர், எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி மார்க்கெட்டிங் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 1 lakh ரேஞ்சில் வந்துடும். ஸோ 1 lakh இருந்தால் ஸ்டாண்டர்டான ஒரு பைக் பாலிஷ் மேக்கிங் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தது இதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்க்கலாம். நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இந்த 200 ml பாட்டிலே நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ நம்ம இந்த 200 ml பாட்டில் 130 பாட்டிலுக்கு நம்மளுக்கு 10 லிட்டர் கட்டிங் ஆயில் யூஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ நம்ம கட்டிங் ஆயில் ப்ரைஸ் பார்க்கும்போது அது வந்து 10 லிட்டருக்கு நம்ம ஆகக்கூடிய சில எக்ஸ்பென்சஸ் சொல்கிறேன். கட்டிங் ஆயில் பார்க்கும்போது ஒரு 1300 வரும். வாட்டர் ஒரு 20 ருபீஸ், வினிகர் ஒரு 100 ருபீஸ், பெர்ஃப்யூம் ஒரு 500, ஸ்ப்ரே பாட்டில் ஒரு 2000 ருபீஸ் ஆகும் 130 பாட்டிலுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங் காஸ்ட் ஒரு 50 ருபீஸ், அதர் எக்ஸ்பென்சஸ் ஒரு 130 ருபீஸ், அதுக்கப்புறம் பேக்கேஜிங் வந்து ஒரு 200 ருபீஸ். மொத்தமாக நம்ம ஒரு 10 லிட்டர் நம்ம ஸ்ப்ரே ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 4300 ஆகும். ஸோ நம்ம இந்த 10 லிட்டரை மொத்தமாக நம்ம ஒரு 130 பாட்டிலில் வந்து நம்ம ஃபில் பண்ணிட முடியும். ஸோ நம்ம ஒரு பாட்டிலுக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா இப்போ 34 ரூபா தான் நம்மளுக்கு ஆகுது. நம்ம ஒரு பாட்டில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே மொத்தமாக 34 ரூபா தான். இதோட ப்ராஃபிட் பார்க்கும்போது ஒரு பாட்டில் ரெடி ஆகக்கூடிய காஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 34 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. பட் நம்ம நார்மலாக கடையில் போய் வாங்கினோன்னா லோக்கல் பிராண்டே 100லேருந்து 150 ரூபா வரைக்குமே நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் நம்ம இந்த பாட்டிலை வந்து நம்ம 100 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணிக்கலாம். அதே ஹோல்சேல் இல்லைனா ஹோல்சேலர்கிட்ட கொடுக்கும்போது நம்ம ஒரு 70 ருபீஸ் அந்த மாதிரி நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஹோல்சேலரும் நம்ம ப்ராடக்ட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு கொடுத்தா தான் நம்ம ப்ராடக்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ நம்ம எம்ஆர்பி கூட ஒரு 150
ரூ. 150 வரைக்கும் நம்ம கூட போட்டு கொடுக்கலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ₹70 சேல் பண்ணோம்னா ரூ. 34 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போச்சுன்னா கூட நம்ம ரூ. 36 மார்ஜினல் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ ஒன் டேக்கு நம்ம 50 லிட்டர் கட்டிங் ஆயில் மிக்ஸ் பண்ணால் கூட ஒரு 650 பாட்டில் வரைக்கும் நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ 650 பாட்டிலுங்கும் போது ரூ. 36 ப்ராஃபிட் ஆச்சுன்னா ரூ. 23,400 நம்மளுக்கு மொத்த ப்ராஃபிட் ஆச்சு. சரிங்களா? ஒன் டேக்கே நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு 23,000 வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஒன் டேயில் நம்ம ரெடி பண்ண 650 பாட்டிலும் சேல் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 1 மந்த்துக்கு பார்த்தோன்னா ஒரு 7 லேக் வரைக்குமே நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். இவ்வளோ ப்ராஃபிட் நம்ம பார்க்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியும். எல்லாமே நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் தான் இருக்குது. அதுவும் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரை ஸ்பேர் பார்ட் ஷாப்பில் தான் நம்ம அதிகமாக சேல் ஆகும். நார்மலாக நம்ம லோக்கல் பிராண்டே ஒரு 150 வரைக்குமே நம்மளுக்கு ஆன்லைன்லேயும் சேல் பண்ணுறாங்க, ஆஃப்லைன் ஸ்டோரில் கூட நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் அப்ரோச் பண்ணும்போது ஹோல்சேலருக்கு அதிக ப்ராஃபிட் இருந்தால் தான் நம்ம ப்ராடக்ட்டே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு ₹150 எம்ஆர்பி போட்டு நம்ம ஒரு ₹70 ஹோல்சேலர்கிட்ட கொடுத்தோன்னா நம்ம ப்ராஃபிட்டில் நம்ம ப்ராடக்ட்டில் பாதிக்கு பாதி ஹோல்சேலருக்கும் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டியாகவும் நீட்டாகவும் லோ ப்ரைஸில் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும். இதே நம்ம டார்கெட் எல்லாமே ஸ்பேர் பார்ட் ஷாப்புன்னு மட்டுன்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஸோ டெய்லி நம்ம ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகிட்ட ப்ராடக்ட் வந்து வெளியே போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணாலே போதும். தென் கொஞ்சம் பெரிய லெவலில் ஆனதும் நம்ம ஜிஎஸ்டி நம்பர், எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன், டெஸ்டிங் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லீகலாக பண்ண ஆரம்பிச்சோம்னா ப்ரொஃபஷனலாக ஒரு பைக் பாலிஷ் மேக்கிங் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.